நீங்கள் என்னை தேடி வர என்ன காரணம்? உன்னை தேடி வர காரணம் என்னவென்றால் என்ன காரணம்? உன் அண்ணனுக்கு ஆபத்து. யாரால் ஆபத்து? கலைச்சொல்ல ஆபத்து. அப்படியா? ஆமா. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்வதை போல் நீ செய்தால் உன் அண்ணனை காப்பாற்றலாம். இல்லையே 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 அண்ணன் இதே மாதிரி பிணமாதான் இருப்பான். அப்படியா? ஆமா. தளபதியாரே, நான் என்ன செய்ய வேண்டும் சீக்கிரமா சொல்லுங்க. அப்படியா? ஆமா. இவ்வளவுதானே? அந்த கலைச்செல்வனை சும்மாவே விடக்கூடாது. புறப்பட்டு வாங்க போகலாம். அரண்மனையில் மன்னர் கொடுத்த வேலையை நான் பெற்றுவிட்டேன். என் தங்கைக்கு தாய் வீட்டு சீதனம் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த வேலை நல்ல முறையில் செய்ய வேண்டும் அல்லவா? புறப்படுகின்றேன். நகர்வலம் பாதி பணம் அருமை மூஞ்சி அச்சின் பாரு. யாரும் ஒரு ஆம்பளை வந்து இப்படி மோதுற என்ன யாருன்னு தெரியவில்லையா? தெரியவில்லையே. நல்லா பாருங்க. நல்லா பாரு. நீ எங்க திரும்பி காட்டுறீங்க? நீ யாருன்னு விளக்கம் எனக்கு தேவை. என்ன? நான் யார் தெரியுமா? நாட்டு இளவரசி. இளவரசி. என் பெயரோ எழிலரசிங்க. ஓ, நாட்டு மன்னரின் மகள். ஆமா. அன்று உங்களை அரசவை நீதிமன்றத்தில் பார்த்தேன். ஞாபகம் இருக்குன்னு. வணக்கங்க. வணக்கங்க. இங்க இருந்து முள்ளெல்லாம் எங்க சொல்லுங்க. இளவரசி இங்க வந்திருக்க காரணம் என்ன? எதற்காக வந்திருக்கேன் தெரியுமா? உங்களை என்று அரசவை நீதிமன்றத்தில் நான் உங்களை பார்த்தேனோ பார்த்தீங்களோ அன்றிலிருந்து சத்தியமா உங்க மேல ஒரு இதுங்க. என் மேல எதுவுமே இல்லையே. எதுவுமே இல்லையா? அதுதான் நான் சொல்றேன். எதுவுமே இல்லை. அப்ப போ போ. என்ன தெரியுமா? என்ன காதலுங்க. இளவரசி என்ன வார்த்தை பேசுகின்றாய்? நீ கோபுரத்தை சேர்ந்தவள், நானும் குப்பமேட்டை சேர்ந்தவன். நீ பஞ்சிமத்திலே படுத்துக்கொண்டு பட்டாடை பல உடுத்தி பலவித கனவுகள் காண்பவள். நான் அன்றாடம் கஞ்சிக்கும் குழிக்கும் கையேந்தி நிற்பவன். உனக்கு எனக்கும் ஏறி வைத்தாலும் எட்டாது. நீ வந்திருக்கின்ற இடம் தவறு. வந்தை பார்த்து புறப்படும். முடியாது. மூணு போடி. என்னங்க காதலிக்க முடியுமா? முடியாதா? முடியாது முடியாது. என்னங்க நடந்து கொள்ள கூடாது. எடுத்து விட்டு போக முடியுமா? முடியாதா? காதலிக்க முடியுமா? முடியாதுங்க. என்னால் முடியாது. எனக்கு நாட்டை விட்டு நடடி. அறிவியற்ற நாயை, நான் இந்த வேலையில் சேர்ந்திருப்பது எப்படியாவது என் தங்கச்சிக்கு தாய் வீட்டு சேதனம் கொடுக்க வேண்டும். மென்டலா நீ? எப்படியாவது தங்கச்சிக்கு தாய் வீட்டு சேதனம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தவிர்வோமா? பைத்தியம் பழக்கு போயிடுயா. ஓட பாரு நோதியா. இப்போதான் புறப்படுகிறேன் என்னோட தந்தையிடத்தில். நீ என்னென்ன தப்புல என்கிட்ட பண்ணி அலப்ப ஒப்பனே சொல்றேன். என்ன நீங்கள் யார் என்றே தெரியாமல் என் தந்தை உங்களிடத்தில் ஒரு பதவி கொடுத்திருக்கிறார் இல்ல? உண்மைதான். அதை நீங்கள் கண்ணு கருத்துமாக செய்றீங்களான்னு உங்களை சோதனை செய்து பார்த்தீங்க. அப்படியா? ஆமா. இளர்ச்சி சரியா? நீ
என்னிடத்தில் சோதனை செய்கின்றாய் என்பது தெரியாமல் நான் உன்னை அடித்து விட்டேன். அப்படியா? நான் செய்தது தவறு, என்னை மன்னிச்சிடுமா? பரவாயில்லைங்க. போயிட்டு வரேன். இருங்க. ம். போகாதீங்க, நில்லுங்க. சொல்லுங்க. இருந்தாலும் நான் உங்களிடத்தில் ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும். ஏன் கட்டியா? ஆமா, என்ன ரகசியம்? அது ராணுவ ரகசியங்க. சொல்லுங்க. நீங்க பக்கத்துல நீ வந்தாதான் அங்க இருக்க சொல்லு, நீ ஒரு மாதிரியான ஆளு. பக்கத்துல வந்தாதான் சொல்லுவேன். சொல்லுங்க. இன்னும் பக்கத்துல எவ்வளவு ஸ்டைலா பாடுறீங்கம்மா நான் இந்த பாட்டு நீங்க. காலைல ஜெயிச்சு கட்டலையாமா மண்ணா சொத்துக்கு செத்தவன் போல அந்த கிடத்தை நிச்சுக்கிறீங்களே. மகளே. மகளே, எதற்காக இவளை எப்படி எல்லாம் செய்கின்றாள்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. மகளே, வாமா இங்க. அப்பா. மன்னா, ஐயையோ, அப்பா. அறிவு. பொண்ணு நான் ஊர் மேல போய் வரா. டேய், ஊர் மேல தான் போயிட்டு வரா. ஒரு பாட்டாரி இவரு. மகளே, அப்பா. என்னம்மா நடந்தது? அப்பா. அப்பா, மகளே, நம்ம அண்ணன் எப்படி உன் தங்கச்சியை கெடுத்தானோ கெடுத்தானோ அதே மாதிரி இந்த பாவி எனக்கு கெடுக்க வரான். அடாப்பாவி. அடி பாவி, எயில் அரிசி நாய் வஞ்சிக்கு நாயை அடி எயிட்ஸ் வந்துவல. எத்தனை நாளாய் காத்திருந்த என் மீது இப்பேற்பட்ட வீண்பை நீ சுமத்த வேண்டும் என்று அண்ணா நான் சொல்லும் வார்த்தை கேளுங்கள். நீங்கள் கொடுத்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நகரம்ல வந்தேன். பின்தொடர்ந்து இவ்வளவு வந்தால் என்னை காதலிக்க என்று தெரிவித்தால் நான் தான் வேண்டாம் என்று தெரிவித்து எனக்கு கோபம் பிறந்தது. சாட்டை அடித்தேன், வாட்டி வதைத்தேன். ரகசியம் சொல்வதாக அழைத்து அவதான் எனக்கு இது தள்ளிட்டான். வேணா நாட்டு மக்களை கேட்டு பாருங்க மண்ணா. அப்பா, மகளே, இந்த ஊர்ல இருக்கிற சக்காலத்திங்களா பொய் சொல்லுவாங்கப்பா. வாய திறந்தாலே பொய் தான். அவங்க சொல்றதுல நம்பாதீங்கப்பா. போதும் மாயமுடி. ஆ. ஏ கலைச்செல்வா, நல்லவன் என்று உனக்கு பதவி கொடுத்தேன். என் மகள் கற்பை கெடுக்க துணிந்தாயா? நானா? நீ பார்த்த டேய், குற்றம் நான் செய்யவில்லை அடே அகற்று. மன்னா மன்னா, குளம் மாறி நடக்கவில்லை மன்னா மன்னா, தாய்க்கோர் பிள்ளை நான் மன்னா மன்னா, தவறேதும் செய்யவில்லை மன்னா மன்னா. கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதுதான் மெய் என்று சொல்லுவார்கள். குற்றமற்றவன் நான். என் மீது அவள் வேண்டும் என்று வீண் அன்பால் அழுதாள். கடவுள் ஏன் கல்லானார், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. அந்த கடவுள் ஏன் கல்லானார், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. இந்த சாதி செயல் செய்த மூக்கன் புத்திசாலி, விசாரித்துக் கொண்டிருந்தார் குற்றவாளி.
அரங்கத்தில் வராது அவன் சாட்சி அந்த கடவுள் ஏன் கல்லாதார் மனம் கல்லாய் போன மனிதன் வேண்டாம் அண்ணா. ஐயோ, அம்மா, ஐயோ, அம்மா, ஐயோ, அம்மா. உயரத்துக்கு நின்னுக்கினே வாட்டமா வச்சு கிடைக்கிறீங்களா தளபதியாரே மன்னா, இவனுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கும். தளபதியாரே மன்னா, இவனை விடவே விடாதீர்கள். விடக்கூடாது. பாதாள சிறையில் அடையுங்கள், சித்திரவதை செய்யுங்கள். ஆகட்டும் மன்னா, நீ சென்று நிறைய ஆண் நாமம் தான் இருக்குது மண்ணா. ஆண் நாமம் சொன்னீங்களா? நீங்க தான் சொன்னீங்க ஆண் நாமம். ஐயோ, ஏய், கம்பெனியே டோட்டலா மாத்திருவீங்க போல இருக்குது. கம்பெனியா? தளபதியாரே, கொல்ல வேண்டாம். இவனை விடவே விடாதீர்கள். விடமாட்டேன். பாதாள சிறையில் அடையுங்கள், சித்திரவதை செய்யுங்கள். ஆகட்டும், சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த நவம் என்னை எப்படி அடித்தது பார்த்தீர்களா? கோபம் கொள்ளாதே, அவர் அப்படித்தான். நீ எப்படிப்பா? போக போக தெரியும். அப்படியா? ஆமா. தளபதியாரே ஏய், சொல்லுங்க. நீங்களும் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நானும் சென்று ஓய்வெடுக்கட்டுமா? ஆம். எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு தளபதியாரே. அப்படியா? ஆமா. ஏய், நானும் போயிட்டு வரட்டுமா? சென்று வா. நானும் போயிட்டு வரட்டா? என்னங்க போய் வரட்டாங்க. போய் வடி தேவடியா எல்லாம் உன்னால் தான் வச்சு. இன்னாடி அம்மா உங்களுக்கு அப்படி சிரிப்பா? சந்தோஷமா வராங்க. தளபதியாரே, என்ன ஆணவம், என்ன திமிரு, உன்னை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தை கேட்கலாமா? கேட்டவன நம்ம சும்மா விடலாமா? என்ன பார்த்து அப்படி ஒரு வார்த்தை கேட்கலாமா? அது தகுமா? தாகாது. இல்ல எங்கன்னா அடுக்குமா? தளபதியாரு, இந்த கிருதாவுக்கு உங்க தலைக்கு சம்பந்தமே இல்லையே. அப்படியா? தளபதியாரே, ஏய், அவனை சும்மா விடக்கூடாது. விடக்கூடாது. அவனுக்கு எவ்வளவு ஆழம் திமிரு இருந்தா என்னை பார்த்து எவ்வளவு கேட்கலாமா? தெய்வம்னு சொன்னங்க. சொன்னது கூட எனக்கு நான் பொறுத்துப்பேன். அந்த சக்காலத்துக்கு என்னை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஒரு சிரிப்பு. சிரிக்காதீங்கடியா. கேட்கலாமா என்னை பார்த்து? ஐயோ, நிலைக்கும் என்றால் நிலைக்காது, நிலைத்தால் வெகு நாள் இருக்காது. அலையும் மனிதர் புவி மீது அடைந்த லாபம் கிடையாது. ஒரு பெண்ணாக பிறந்து விட்டாலே இந்த பூமியில முதல்ல நிலைச்சு வர மாதிரி பொறுமையா நடந்துக்கணும். அந்த நிலை மாறி தடுமாறி விட்டால் அந்த வாழ்க்கையை நிலைக்காம போயிடும் சொல்லுவாங்க இளரசி. நிலை மாறி தடுமாறுகின்றாய். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதெல்பார் நடந்துவிடும். கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதெல்பார் கிடைத்துவிடும். ஐயோ, அம்மா, ஐயோ. உடைந்த பாதம் ஓடினார்கள், ஒன்று சேர்க்க முடியாது, முடியாது. உடைந்த பாதம் ஓடினார்கள், ஐயோ, உடைந்த பாதம் ஓடினார்கள், ஒன்று சேர்க்க முடியாது, முடியாது. இந்த மூச்சு செய்யும் கூட்டத்திற்கு காலம் வருவது எப்போது, எப்போது? நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும். கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காது. டேய், யாரு நீ? கேவலம் 5க்கு 10க்கும் ஏணி கிடக்குற நாயங்கடா நீங்க. ஒருவேளை சாப்பாட்டு கூட கதி இல்ல. நீ எவ்வளவு ஆணவ திமிரு இந்த அரண்மனைக்கு வந்தது மட்டும் இல்லாம உன் தங்கைக்கு நீதி கேட்டு வந்திருக்க.
இது நாள் வரை என் தந்தை என் மீது கை வைத்தது கிடையாது. கேவலம் உன்னால் என்ன அடித்து விட்டாரடா. கேவலம் உன்னால் என்ன சத்தியமா வலிக்குது வேணாமா? கம்பெனில என்ன வாங்கி போட்டது சொல்லு. வாடா அப்படி வாடா. போதுமா? தண்ணி வேணுமா? தர மாட்டேமா? ஏய் நான் சத்தியமா அசிங்கமா கேட்பேன் போடா. உனக்கு அடிக்க தெரியல. உனக்கு எப்படி அடி சும்மா இப்படி 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 அடிக்கிச்சா? அப்படி அடிப்பாங்க. அது போடுமா கீழே? அது போடுமா கீழே? எப்படி அடிக்கலாம்? எப்படி அடிக்கலாம்? ஏங்குமா எப்படி அடிக்கலாம்? வாழை கொத்தா இருக்கு. எப்படி அடிக்கலாம்? அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம்? வாழை கொத்தா இருக்கு. வாழை கொத்தா இருக்கு. எப்படி அடிக்கலாம்? எப்படி அடிக்கலாம்? எப்படி அடிக்கலாம்? அடி எப்படி அடிக்கலாம்? நீ என்னத்துக்கு வந்த? மரணம் மாத்து வந்தியா? இல்ல வேற மாத்து அடிட்டு அம்மா மாமா. போகற ஆளி மூஞ்சி பாரு. அது மாதிரி அடிக்கணுமா? ஒரு பகாடா இல்ல. அது மாதிரி அடிக்கணுமா? அது மாதிரி அடிக்கணும். அது மாதிரி அடிக்கணும். டைட் பண்ணா உன் ஆளி அடக்கா. ஐயா உங்க எரமாட்ட சுத்து பதில வைங்க. நான் இல்ல எனக்கு மண் ஆறாது. ஆமா அவளோ போவா. தளபதியாரே, இவனை சும்மாவே விடவே விடாதீங்க. நான் போயிட்டு வரேன். சும்மாவே உருமுறாரு அவரே. நீங்கள் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நான் இவனை பார்த்துக் கொள்கின்றேன். நான் போயிட்டு வரேன். இந்த சக்காலத்துக்கு முடிஞ்சா பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. அப்படியா? நான் போயிட்டு வரட்டுமா? ஆகட்டும். போய் நீ சக்காலத்தீங்களா இப்படி கிட்ட வந்து உட்காந்துனா எல்லாம் அப்படியே வெள்ளையாக்குற மாதிரி பின்னாடி போய் உட்காந்துக்கிறாங்க. எல்லாரும் நான் சொல்லும் வார்த்தை கேளுங்கள். குற்றமற்றவன் நான். என் மீது வேண்டுமென்று வீண் போய் சுமத்துகின்றார்கள் ஐயா. கலைச்செல்வன், ஐயா நீ ஒரு நல்லவன், வல்லவன், திறமைசாலி, புத்திசாலி, பட்டவன் முடித்தவன். இதற்கெல்லாம் காரணம் நான் தானே. ஐயா என் மீது உங்களுக்கு என்ன கோபம் ஐயா? அன்று ஒரு நாள் நீதி